இதய நோய் உள்ளவங்களே ஜாக்கிரதை, ஒரு முட்டை செய்யற வேலைய பாருங்க. சைவம் அசைவம் என யாராக இருந்தாலும் அதிக புரத சத்துள்ள முட்டையை நாள்தோறும் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துவார்கள். அவ்வளவு முக்கியமானது இந்த முட்டை. ஊட்டச்சத்துக்கள் மிக்க சத்தான உணவுகளில் முட்டையும் ஒன்றாக இருந்தாலும் முட்டையை அதிகமாக சாப்பிடாவிட்டால் சில பக்க விளைவுகள் ஏற்படும் என்றும் அதிகமாக சாப்பிட்டால் ஏற்படும் உடல் பாதிப்புகள் குறித்தும் எப்படி யார் எல்லாம் முட்டையை சாப்பிட வேண்டும் என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். வேக வைத்து சாப்பிடுவது முதல் பொடிமாஸ், ஆஃப் பாயில் ஆம்லெட் வரை முட்டையை வைத்து ஏராளமான சுவையான ரெசிபிகளை செய்து சாப்பிட்டு வருகிறோம். புரதச்சத்து மிகுந்த இந்த முட்டையை காலை நேரத்தில் எடுத்துக் கொள்வதன் மூலம் அதிக ஊட்டச்சத்துக்கள் மற்றும் உடல் ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கிறது. இந்த முட்டையை அதிகம் எடுத்துக்கொண்டாலும் சில பக்க விளைவுகளை சந்திக்க நேரிடும். அதிக முட்டைகளை உட்கொள்வது சிலருக்கு வயிற்று வலி, செரிமான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். சிலருக்கு அஜீரணம், வாயு மற்றும் வயிற்று உபசம், இரட்டை குடல் பிரச்சனைகள், வயிற்றுப்போக்கு போன்ற எரிச்சல் கொண்ட குடல் நோய் அறிகுறிகள் ஏற்படலாம். இதனால் அதிக அளவு முட்டையை சாப்பிடக்கூடாது. முட்டை சாப்பிடும் போது ஏதேனும் வகையில் உடலில் தவறான மாற்றங்கள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகி அவரின் அறிவுரைக்கு ஏற்ப முட்டை சாப்பிடுவதை தவிர்க்கலாம். பச்சையாகவோ அல்லது குறைவாகவே வேக வைத்த முட்டைகள் குமட்டல், வாந்தி, வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்று வலி போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தும். சாலமோனெல்லா நோய் தொற்றுகளின் அபாயத்தை ஏற்படுத்தலாம். இந்த பாக்டீரியா பொதுவாக கோழிகள் மற்றும் பிற கோழிகள் மூலம் முட்டைகளுக்கு பரவுகிறது. முட்டைகள் கையாளப்படாமலோ சேமித்து வைக்காமலோ அல்லது சரியாக சமைக்கப்படாமலோ இருக்கும் போதோ பொதுவாக நிகழும் விஷயமாக உள்ளது. எனவே இந்த அபாயத்தை குறைக்க பாஸ்டுரைஸ் செய்யப்பட்ட முட்டைகளை பயன்படுத்தவும் அல்லது முட்டைகள் நன்கு சமைக்கப்பட்ட பிறகே நாம் உட்கொள்ள வேண்டும். முட்டைகள் பல வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் அத்தியாவசிய அமினோ அமிலங்களை கொண்ட ஒரு சத்தான உணவாக இருந்தாலும் அவற்றில் இன்சுலின் உற்பத்திக்கு முக்கியமான பயோட்டின் உள்ளது. முட்டையை மிதமான அளவில் சாப்பிடுவது உங்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும். ஆனால் அதிகமாக உட்கொள்வது நீரிழிவு நோயை உருவாக்கும் அபாயத்தை அதிகரிக்கும். நீரிழிவு பராமரிப்பு இதழில் வெளியிடப்பட்ட ஆய்வில் வாரத்துக்கு 7 அல்லது அதற்கு மேற்பட்ட முட்டைகளை உண்ணும் ஆண்களுக்கு டைப் 2 நீரிழிவு நோய்க்கான ஆபத்து 58% அதிகமாக இருப்பதாகவும், முட்டை உட்கொள்ளாத நபர்களுடன் ஒப்பிடும்போது பெண்களுக்கு 77% அதிக ஆபத்து இருப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. எனவே நீரிழிவு நோய் உள்ளவர்கள் மருத்துவர்களின் அறிவுரைக்கு ஏற்ப நாம் முட்டையை உட்கொள்வது நல்லது. இதேபோன்று அதிக கொழுப்புள்ளவர்கள் முட்டையை அதிகமாக சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியமான கொலஸ்ட்ரால் அளவு மற்றும் இதய நோய் அபாயம் இல்லாதவர்கள் முட்டையை அளவோடு எடுத்துக்கொண்டு உடலுக்கு எப்போதும் ஆரோக்கியம்தான். ஒரு ஆரோக்கியமான ஒருவர் வாரத்திற்கு 7 முட்டைகள் வீதம் சாப்பிட்டால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்கிறது ஆய்வு. அதிக கொலஸ்ட்ரால் அளவு உள்ளவர்கள் வாரத்துக்கு 2 அல்லது 3 முட்டைகளை உட்கொள்ள வேண்டும். இதய நோய் உள்ளவர்கள் வாரத்துக்கு 3 முதல் 4 முட்டைகளுக்கு மேல் சாப்பிடக்கூடாது. நீரிழிவு நோயாளிகளும் வாரத்துக்கு 5 முட்டைகளை உட்கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் எத்தனை முட்டைகளை சாப்பிடலாம் என்பது வெவ்வேறு காரணிகளை பொறுத்தது. இதுபோன்று நோய் அறிகுறிகள் உள்ளவர்கள் நிச்சயம் மருத்துவரை அணுகி பின் முட்டையை சாப்பிடுவது நல்லது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.